வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆக்ஷன், த்ரில்லர், காமெடின்னு எல்லாம் கலந்த ஒரு படம். அதுதான் ஜாம்பி ரெட்டி. வாங்க, இந்த படத்தோட கதையில என்னென்ன ட்விஸ்ட் இருக்குன்னு நாம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். ஒரு சாஃப்ட்வேர் பக், பல வருஷ பழைய குடும்ப பகை, அதுக்கு நடுவுல ஒரு ஜாம்பி கூட்டம். இது எல்லாம் ஒரே கல்யாணத்துல ஒன்னா நடந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? சரி வாங்க, இந்த கலைபரத்துக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கிறதே நம்ம ஹீரோ மரியோ கிட்ட தான். மரியோ யாருன்னா ஒரு செம்ம திறமையான கேம் டிசைனர். ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த வேலையே பிடிக்கல. இது என்னடா வேலை அப்படின்னு கேட்கிற ரகம். சோ இங்கேதான் அந்த பழைய தலைமுறைக்கும் புது தலைமுறைக்கும் நடுவுல ஒரு சின்ன உரசல் ஆரம்பிக்குது. இந்த அப்பா பையன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, மாரியோவோட வாழ்க்கையில இன்னொரு பெரிய இடி விழுது. அவரோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல பெரிய சிக்கல் வந்துருது. இது வெறும் வேலை பிரச்சனை இல்ல, அவரோட தன்மானத்துக்கே வந்த சோதனை மாதிரி ஆகிடுது. அவரு கஷ்டப்பட்டு உருவாக்குன கேம் 1 மில்லியன் டவுன்லோட்ஸை தாண்டி பயங்கர வைரல் ஆகுது. ஆனா அதே நேரத்துல அந்த கேம்ல ஒரு பெரிய பக், அதாவது ஒரு கோளாறு வந்துருது. இந்த ஒரு சின்ன பக்கு அவரோட இத்தனை நாள் உழைப்பையும், முக்கியமா அவங்க அப்பா கிட்ட செஞ்ச ஒரு சத்தியத்தையும் காத்துல பறக்க விட்டுடும் போல இருக்கு. இப்படி ஒரு பெரிய டென்ஷன்ல இருக்கும்போது தான் ஒரு சின்ன ரிலீஃப் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணுக்கு தாராபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல கல்யாணம். சரி, கல்யாணத்துக்கும் போன மாதிரி ஆச்சு. அந்த ஊருக்கு போய் நிம்மதியா உட்காந்து இந்த கேம்ல இருக்கிற பக்கையும் சரி பண்ணிடலான்னு ஒரு பிளான் போடுறாரு மாரியோ. சரி, இப்ப எல்லாரும் தாராபுரம் கிராமத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போனாதான் தெரியுது, ஒரு சாஃப்ட்வேர் பக்லாம் இங்க இருக்கிற பிரச்சனைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு. அந்த ஊருக்குள்ள கால் வச்ச உடனேயே இந்த டெக்னாலஜி, கேம், பக் எல்லாத்தையும் மறந்துடலாம். ஏன்னா அங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே வேற. 2 பெரிய குடும்பங்கள், பூமா ரெட்டி, வீர ரெட்டி, இவங்களுக்கு நடுவுல சரியா 25 வருஷமா ஒரு தீராத பகை இருந்துட்டு இருக்கு. ஒரு பழைய துரோகம் தான் இதுக்கு காரணம். அது இன்னைக்கும் அந்த ஊரையே 2ஆ பிரிச்சு வச்சிருக்கு. ஓகே, இப்போ 2 குடும்பத்துக்கும் நடுவுல சண்டை. இதுதான் இந்த ஊரோட பெரிய பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். இந்த குடும்ப பகையை விட ஒரு பெரிய ஆபத்து அந்த ஊருக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஊருக்குள்ள வர்ற வழியில மாரியோ டீமுக்கு ஒரு பயங்கரமான அனுபவம் கிடைக்குது. யாரோ ஒருத்தர் அவங்கள வித்தியாசமா தாக்குறார். ஆனா அவங்க அதை ஒரு சாதாரண சண்டை நினைச்சு விட்டுடுறாங்க. ஆனா அதுதான் வரப்போற பயங்கரத்துக்கு ஒரு சின்ன டீசர். அப்போ ஒருத்தர் கத்துறான், அவன் என்னை கடிக்கிறான் அப்படின்னு. இதை அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுதான் அந்த கிராமத்தையே அழிக்க போற ஒரு கொடூரமான நோயோட முதல் அலறல் சத்தம். அப்போ புரியாத அந்த தாக்குதலோட முழு அர்த்தமும் கல்யாண கொண்டாட்டத்துக்கு நடுவுல தான் வெட்ட வெளிச்சமாகுது. ஊர்ல இருக்கிற மக்கள் திடீர்னு விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனுஷங்களா இல்ல, அவங்க ஜாம்பிகளா மாறிட்டாங்க. சத்தம் கேட்டா போதும் தேடி வந்து தாக்குற, ஒரே ஒரு கடி மூலமா நோயை பரப்புற ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பிகள். சரி, ஒரு கிராமமே ஜாம்பிகளா மாறிட்டு இருக்கு. ஆனா எப்படி? இந்த கொடூரமான வைரஸ் எங்கிருந்து தான் வந்துச்சு? இதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. இந்த பேரழிவுக்கு பின்னால இருக்கிறது இயற்கை இல்ல, ஒரு மனுஷனோட பேராசை. ஒரு விஞ்ஞானி உலகத்துக்கே முதல் கோவிட்-19 தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும்னு ஒரு குறுக்கு வழியில போயிருக்கார். ஒரு முறையற்ற பரிசோதனையை மனுஷன் மேலேயே செஞ்சிருக்கார். ஆனா என்னாச்சு தெரியுமா? அந்த தடுப்பூசி பயங்கரமா ஃபெயிலியர் ஆகி மக்களை காப்பாத்துறதுக்கு பதிலா அவங்களே ஜாம்பிகளா மாத்துற ஒரு வைரஸை உருவாக்கிடுச்சு. பிரச்சனை என்னன்னா, இந்த வைரஸை உருவாக்குன அந்த விஞ்ஞானி அதுக்கான மருந்து எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். அவர் விட்டுட்டு போன ஒரே க்ளூ, ஒரு பழைய கோயில்ல அந்த மருந்து ஒளிஞ்சிருக்குங்கிறது மட்டும்தான். இப்ப அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோக்கள் தங்களையும் மத்தவங்களையும் காப்பாத்தணும். இது எல்லாமே சேர்ந்து கதைய ஒரு பரபரப்பான கிளைமேக்ஸுக்கு கொண்டு போகுது. ஒரு பக்கம் குடும்ப பகை, இன்னொரு பக்கம் ஜாம்பி கூட்டம். இதுக்கு நடுவுல மருந்த கண்டுபிடிச்சே ஆவணும். இது ஒரு உண்மையான சர்வைவல் கேம். கிளைமேக்ஸ்ல தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. அந்த 25 வருஷ பகை அதோட உச்சக்கட்டத்துக்கு போகுது. அப்பதான் ஒரு பெரிய ரகசியமும் வெளில வருது. அது என்னன்னா, இந்த பகைக்கு மையப்புள்ளியே நம்ம மரியோவோட அப்பா பிரதாப் ரெட்டி தான் தெரிய வருது. இந்த அதிர்ச்சி ஒரு பக்கம் இருக்க, ஜாம்பி கூட்டம் ஊரையே சூழ்ந்துடுது. கடைசியா அந்த புதிரை விடுவிச்சு ஒரு பழைய கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மருந்து எடுக்க ஜாம்பிக்கள் கூட்டத்தோட சண்டை போட்டு போறாங்க. இதுல பழைய எதிரிகள் எல்லாம் ஒன்னு சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிறகு மாரியோவோட அப்பா நியூஸ் பேப்பர்ல அவனோட போட்டோவை பாக்குறார். ஆனா ஒரு கேம் டிசைனரா இல்ல, ஒரு நிஜ வாழ்க்கை ஹீரோவா. ஆரம்பத்துல மகனோட வேலையை மதிக்காத அந்த அப்பா இப்போ தன் மகனோட தைரியத்தை பார்த்து பெருமைப்படுறார். மாரியோவுக்கு அவன் எதிர்பார்த்த மரியாதை கிடைச்சிருச்சு. அவங்க கிராமத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க, சரிதான். ஆனா அந்த வைரஸ் அது இப்போ நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கேம் உண்மையிலேயே முடிஞ்சிடுச்சா இல்ல இனிதான் ஆரம்பிக்க போகுதா? யோசிச்சு பாருங்க.